ஹலோ எவ்ரிவன், நான் உங்களுடைய முகமது அலிஷாத். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உப்பு தண்ணி இருக்கும் இடத்தில் சிப்பி காளான் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்க வராங்க அப்படின்னா, தண்ணியில் உப்போட தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீரை நம்ம காளான் தொழிலுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க. பட் ஆனால் அது முடியும்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம ரெண்டு வகையை பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, காளான் தொழிலில் இந்த விதமான தண்ணீரை பயன்படுத்த முடியுமா? ரெண்டாவது ஒன்று, காளான் தொழிலில் இந்த விதமான தண்ணீரை பயன்படுத்த முடியாதா? ஸோ முடியாதா அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிப்பி காளான் சரி தான், பால் காளானாக இருந்தாலும் சரி தான், ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பெட் ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணீரை ஊற வைப்பாங்க. தண்ணீரை ஊற வைக்கும்போது அந்த தண்ணீரில் உப்போட தன்மை அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டாமிஷனாக நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி இருந்த தண்ணீரை இருந்தால் கூட அதை சில ப்ராசஸ் பண்ணி அதை சரி பண்ண முடியும். இருந்தாலும் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம். அதில் 60-70% தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு 100% ரிசல்ட் எதில் கிடைக்குமோ அதை தேடி போய்க்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி நேரத்தில் அந்த ப்ராசஸ்க்கு காளான் தொழிலில் இந்த விதமான தண்ணீரை, அதாவது உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது விஷயம், எப்போ காளான் தொழிலில் நம்ம இந்த விதமான தண்ணீர் பயன்படுத்தலாம் அப்படின்னா, சிப்பி காளான் இருந்தாலும் சரி தான், பால் காளானாக இருந்தாலும் சரி தான். ஸோ சிப்பி காளானுக்கு நிறைய பேர் மொட்டு வரும்பொழுதும் பெட்டிலே ஸ்ப்ரே பண்ணுவாங்க தண்ணீரை, ஃபகர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ட்ரைனிங்கில் இது மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். பட் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் என்னோடய ட்ரைனிங்கில் இதனால் ஸ்பெஷலாகவே நான் 1 hour கிட்டே நான் இதை பற்றி தனியாக டாபிக் பேசுகிறேன். ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிப்பி காளானுக்கு தண்ணி அடிக்கிறதை அவாய்ட் பண்ணிப்போம். ஸோ ரெண்டாவது பால் காளான். பால் காளானுக்கு கேசிங் பண்ணி அடுத்த நாள் நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி தண்ணீரை நம்ம அதாவது உப்பு இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ இது செடி கொடி மரம் மாதிரி இந்த தண்ணீரை விடலாமா விடக்கூடாதா அப்படின்னு நம்ம அதை ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா செடி கொடிக்கெலாம் தண்ணி நம்ம மடமடன்னு ஊற்றிடுவோம். ஏன்னா அதோட உணவே செடிக்கு தண்ணி தான். தண்ணி ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. பட் பால் காளானுக்கு தண்ணி அத்தியாவசியமான ஒன்று கிடையாது. ஏன் அப்படின்னா, தண்ணீரை வைத்துக்கொண்டு அது வளரக்கூடியது இல்லை. ஏன்னா இது பூஞ்சை சேர்ந்தது. அதோட பூஞ்சை செத்து போயிடாமல் இருக்கிறதுக்காக, இறந்து போயிடாமல் இருக்கிறதுக்காக அதோட பூஞ்சை இருக்கக்கூடிய இடத்த ஈரப்பதமாக வச்சுக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு கேசிங் சாயில் அப்படின்னு ஒரு சாயிலை போடுறோம். அந்த சாயிலுக்கு மேலே தண்ணீரை அடித்து அந்த சாயிலை ஈரமாக வச்சுக்கிறோம். அதனால அந்த இடம் ஜில்லுன்னு எப்போதும் குளுமையாக இருக்கும். அது குளுமையாக இருக்கிற பட்சத்தில் அந்த பூஞ்சை இனம் நிறைய பெருகும். அது நிறைய பெருகுச்சுன்னா மொட்டு நிறைய வெளியே வரும். மொட்டு நிறைய வெளியே வந்துச்சுன்னா நல்ல ஒரு தரமான ஈல்டு நம்மளுக்கு நிறைய காளான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால மட்டும்தான் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தண்ணீரை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம பயன்படுத்த முடியுங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஸோ அதனால் உப்பு தண்ணியை இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கொஷினுக்குள்ள ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.